மதுரையில் மிகவும் பிரபலமான திருடனில் ஒருத்தன் தான் கார்த்திக். அவன் எவ்வளோ திறமையானவன் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பூனையே திருடிட்டு வந்திருக்கானா பார்த்துக்கோங்களேன். யாராலையுமே அவனை பிடிக்கவே முடியாது. ஆனால் கார்த்திக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. பணக்காரங்கள்ட்ட மட்டும்தான் திருடுவான். அதனாலேயே என்னவோ தெரியல, அவனை சில பேர் ரகசியமாகவே ஹீரோவாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவன் காதில் ஒரு தகவல் வருது. ஒரு வயதான செட்டியார் வீட்டில் பல கோடி மதிப்புள்ள வைரம் இருக்குன்னு. அன்னைக்கு இரவு மழை பெஞ்சிட்டு இருக்கு, இடி மழை வேகமாக. அன்னைக்கு கருப்பு உடையை போட்டுட்டு கார்த்திக் அந்த வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு அது ரொம்ப சுலபந்தான். சிசிடிவியெல்லாம் ஆஃப் பண்ணிடுறான். லாக்கை ஓப்பன் பண்ணி சில நிமிஷங்கள்லேயே வைரம் இருந்த அறைக்கும் போயிடுறான். அவன் பெட்டியை திறக்க போன நேரத்தில் பின்னா இருந்து ஒரு குரல், அது எடுத்துட்டு போகாத தம்பி. திரும்பி பார்க்குறான். ஒரு முதியவர் வீல் சேரில் உட்காந்துருக்காரு. சத்தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிறான். ஆனால் அந்த முதியவர் பயப்படவே இல்லை. அவர் ரொம்ப அமைதியாக இருக்கார். உனக்கு பணம் ரொம்ப தேவையா? அது உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. பெரியவர் மெதுவாக சிரிக்கிறார். சரி, அந்த வைரத்துக்கு பதிலாக நான் உனக்கு இன்னும் பெரிய விஷயம் தரட்டுமா? கார்த்திக் ரொம்ப குழம்பி போகிறான். என்ன? முதியவர் ஒரு பழைய டைரி எடுக்கிறாரு. இதில் என்னோட வாழ்க்கை இருக்குது. எனக்கு கதை கேட்கலாம் நேரம் இல்லை தாத்தா. கடைசி 5 நிமிஷம் நினச்சிக்குயேன். கார்த்திக் ரொம்ப சலிப்போடு நிற்கிறான். முதியவர் பேச ஆரம்பிக்கிறார். நானும் உன்ன மாதிரி தான் ஏழை குடும்பத்தில் தான் பிறந்தேன். பணம் இல்லாதால எல்லோரும் என்னை அவமானப்படுத்தினாங்க. அதனால் நான் பணத்துக்காக எல்லோருக்கிட்டையும் கேட்க ஆரம்பித்தேன். கேட்டு ஏமாந்து தான் போனேன். துரோகம் பண்ணினாங்க. அதுக்கப்புறம்தான் கடைசியில் எல்லாத்தையும் ஏமாற்ற ஆரம்பித்தேன். துரோகம் பண்ணேன். கடைசியில் பெரிய பணக்காரனாகவே ஆயிட்டேன். அவர் அறை எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறான். பெரிய வீடு, விலை உயர்ந்த பொருட்கள். பின்னர் மெதுவாக சொல்கிறாரு, ஆனால் இப்போது இந்த வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். உங்கள் குடும்பம்? முதியவர் கண்கள் கலங்கிக்கிட்டே சொல்கிறாரு, என் மகன் என்னோட பணத்துக்காக சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டான். என் மனைவி நான் சம்பாதிச்ச பணத்தால் சந்தோஷமாகவே வாழலை. சில வினாடிகள் அமைதி. பின்னர் அவர் கார்த்திக்கிடம் கேட்குறாரு, இந்த வைரம் எடுத்துட்டு போன பிறகு நீ சந்தோஷமா இருப்பியா? கார்த்திக் பதில் சொல்லவே இல்லை. ஏனெனில் அவன் வாழ்க்கையிலும் அமைதியாகவே இல்லை. பல நாட்களாகவே அவன் ஒளிந்து தான் வாழ்ந்திருக்கான். முதியவர் மெதுவாக வைரப்பெட்டி அவன் கையில் வைக்கிறாரு. எடுத்துட்டு போ. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ, பணம் இல்லாதவன் ஏழை இல்லை, மனசு இல்லாதவன் தான் உண்மையான ஏழை. அந்த வார்த்தையை கார்த்திக்குள் ஏதோ உடைஞ்சு போச்சு. அவன் சில நொடிகள் அமைதியாக நிற்கிறான். அதுக்கப்புறம் வைரப்பெட்டி மீண்டும் மேசையிலே வச்சுட்டு, நான் போகிறேன் தாத்தா. அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டின் வாசலில் ஒரு கவர் இருந்தது. அதற்குள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி கார்த்திக் திருடிய நகைகள், பணம், பொருட்கள் எல்லாமே. அதோட ஒரு கடிதம். திருட்டில் கிடைக்கும் பணம் வயிறு நிரம்பும், ஆனால் மனசு காலியாயிரும். அந்த நாள்ல இருந்தே கார்த்திக் திருட்டை விட்டுட்டான். சிறிய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். கஷ்டம் இருந்தது, ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு முதல் முறையா அவன் அமைதியா தூங்க ஆரம்பிக்கிறான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, தவறான வழியில் கிடைக்கும் வெற்றி வேகமாக வரலாம், ஆனால் நேர்மையாக கிடைக்கும் அமைதியே வாழ்க்கையின் உண்மையான செல்வம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.